கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன? இவர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார், ஆகவே அரண்மனையில் பிறந்திருப்பார் என்று சொல்லி ஏரோதுவனிடத்திற்கு சென்று அங்கு அவர்கள் விசாரிக்கிறார்கள். அவர்களை வழிநடத்தின நட்சத்திரத்தை கண்டு அந்த பகுதியிலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள், யூதருடைய ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இதற்கு பதில் சொல்ல முடியாதபடிக்கு அந்த நேரத்தில் ஏரோது திணறுகிறான், மற்றவர்களை விசாரிக்கிறான். இப்படியாக இருக்கும் பொழுது தான் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் யூதாயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிஞர்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏரோதுவினிடத்தில் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரிக்கும் பொழுது அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லுகிறார்கள். யூதருக்கு ராஜா, மனுக்குலத்திற்கு மீட்பு கொடுக்கும்படியாக தன்னைத்தானே வெளிப்படுத்தினவர், அவர் பிறந்திருக்கிற இடம் எங்கே என்று சொல்லி பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஆகவே இயேசு அரண்மனையில் பிறக்கவில்லை, தாழ்மையான இடத்தில் அவர் பிறந்தார். முன்னணியிலே பிள்ளையை கிடத்தியிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாட்டுத் தொழுவம். ஆகவே தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தினவராக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனானவர், இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், தம்மைத்தாமே ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். சாஸ்திரிகள் அவரை முதலாவதாக அரண்மனையில் தேடுகிறார்கள், பின்பதாக வழிநடத்தப்பட்டு இயேசுவை தரிசிக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அருமை தேவ பிள்ளையே, இந்த நாளில் இயேசுவை நீ எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை அவருடைய போதனைகளை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த போதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் இன்னும் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறாயோ? இயேசுவை எங்கே என்று சொல்லி இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறாயோ? இந்த நாளிலும், இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்படியாக மட்டுமல்ல, அவரோடு கூட உள்ள நம்முடைய ஐக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்தும்படியான நாட்கள். இயேசு நம்முடைய இதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில், நம்முடைய அனுதின காரியங்களில் அவர் பிறக்க விரும்புகிறார். இயேசுவை வருந்தி அழைப்பீர்களா? இயேசுவை அழைப்பீர்களா? தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தினவர் இந்த நாளிலும் நமக்காக கண்ணீரோடு கூட நிற்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? என் போதனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று சொல்லி கூப்பிடுகிற இயேசுவின் சத்தத்திற்கு செவி சாய்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த நாளிலும் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசின தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் நேர் பிறந்து ஆண்டவரே எங்களுக்காக வாழ்ந்திரேன். அந்த வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்டு உம்மை பிரதிபலிக்க உதவிச்சு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.